அன்பார்ந்த பெற்றோர்களே, நான் தங்க பிரகாஷ், சன்பீம் ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டன்ட். நான் டாக்டர் ஜோன் ஆர்த்தி மன்ரோ, பல்மனாலஜிஸ்ட். நம்ம பசங்க அங்கே இங்கே ஓடும்போது சரியாகவே பிஹேவ் பண்ணலை அப்படின்னு பேசுவோம். எதனாலன்னு யோசிக்கிறோமா? அவங்க அப்பாவை பார்த்து பண்ணுறாங்க, அம்மாவை பார்த்து பண்ணுறாங்க, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, இல்லை தாத்தா சரியில்லை, பாட்டி சரியில்லை அப்படின்னு பேசுவோம். ஆனால் எப்போவுமே இந்த பிஹேவியருக்கும் அவங்க மூளைக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். உண்மை அதுதான். ஒரு சைல்டோட பிஹேவியர் டைரக்ட்லி கனெக்டட் டு த பிரெயின். அப்படி இருக்கும்போது அந்த பிரெயினை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அந்த பிரெயின் பற்றி என்னெல்லாம் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. அண்ட் அந்த ஒரு அவேர்னஸ், பிரெயின் பற்றி நிறைய வீட்டில் பேசணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வெளியே போகிறப்போ ஹெல்மெட் போடுறது, பைக்கில் போகிறப்போ, இன்னொன்று காரில் போனால் சீட் பெல்ட் போடுறது, இதெல்லாம் பேசிக் பிரெயின் ஹெல்த்துக்கு. பட் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா தூக்கம். குழந்தைங்களுக்கு நிறைய தூக்கம் தேவை. 9லேருந்து 12 மணி நேரம் தூக்கம் தேவை எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தா. ஸோ அந்த ரெகுலர் டைமுக்கு தூங்க வச்சு, தினம் நைட் தூங்க வச்சு, தினம் 10-12 மணி நேரம் தூங்க வச்சாதான் அவங்க பிரெயின் ஹெல்த்தியாக வளரும். ஏன்னா பிரெயின் ஃபுல்லாக வளர்ந்து முடிக்கிறதுக்கு 28 வருஷம் ஆகும். நம்ம 10 வயசுல வளர்ந்து முடிக்கிறது இல்லை பிரெயின். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 28 இயர்ஸ்க்கு நம்ம நல்ல ப்ராப்பர் ஸ்லீப், நல்ல டயட்டு, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தாதான் பிரெயின் ஹெல்த்தியாக வளரும். பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன ஃபுட் நம்மளுக்கு தேவைப்படும்? முதல்ல நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முட்டை. பசங்க யூஸ்வலாக நிறைய பசங்க முட்டை சாப்பிடுவாங்க. முட்டையை நிறைய வகைகளில் சமைக்கலாம் நம்ம, அண்ட் ஈஸியாக சமைக்கலாம், குயிக்காக சமைக்கலாம். அதனால் எப்போவுமே காலையில் முட்டை சேர்த்துக்கும்படி பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ், பிரெயின் ஹெல்தி வெஜிடபிள்ஸ், வெண்டைக்காய், அப்புறம் ப்ராக்கலி, எல்லா வகையான கீரைகள், இதெல்லாம் ரொம்ப பிரெயின் ஹெல்தி. அப்புறம் இந்த சீட்ஸ், இப்போ பீன்ஸ், இந்த அவரைக்கொட்டை, சன்னா, இதெல்லாம் கூட பிரெயின் ஹெல்தி. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டர் ஃப்ரூட், அவகாடோன்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட், அது நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கிறது இல்லை. பட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொமோகிரானட் ரொம்ப நல்லது. அப்புறம் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பெர்ரிஸ், இப்போ ஸ்ட்ராபெரி எல்லாம் நல்லா கிடைக்குது நம்மளுக்கு இங்கே. அந்த மாதிரி எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பெர்ரிஸ் ரொம்ப குட் ஃபார் த பிரெயின். அது பசங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்கும் போது வெஜிடேரியன்ஸுக்கு எல்லா சீட்ஸ், அதாவது பூசணிக்காய் விதை, சூரியகாந்தி விதை, இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான விதைகள். அது இல்லாமல் நட்ஸ், என்னென்னா ஆல்மண்ட்ஸ், பாதாம், அப்புறம் வால்நட், இதெல்லாம் ரொம்ப நல்லது. மீதி எல்லா நட்ஸுமே நல்லது. நான் வெஜிடேரியன்ஸுக்கு என்னென்னா ஃபிஷ் ரொம்ப நல்லது, சிக்கன் நல்லது. சிக்கன் தோல் எடுத்து, ஃபிஷ் கூட ஆக்சுவலாக இப்போல்லாம் ரொம்ப பொல்யூட்டட், மெர்க்குரி அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா அந்த ஸ்கின்னை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இந்த ஃபுட் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு தடவையும் சாப்பிட உட்காரும் போது பிள்ளைங்களுக்கு இதை சொல்லணும், எது பிரெயின் ஹெல்த்தி அப்படின்னு கேட்கணும். ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு பிள்ளைங்கன்னா என்ன பண்ணலான்னா, வீட்டில் முதல்ல ஜங்க் ஃபுட் இருக்கக்கூடாது. எல்லா ஜங்க் ஸ்நாக்ஸும் இருந்தால் அதுதான் குழந்தைங்க சாப்பிடும். அதுக்கு பதில் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸாக வச்சுருந்தீங்கன்னா அது சாப்பிட வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணணும். எவ்வளோ சாப்பிட்றோங்கிறத குழந்தைங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம லன்ச் அண்ட் டின்னரில் இருக்கணுங்கிறத பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. என்ன ஃப்ரூட்ஸ் அதில் சாப்பிடலாம் அப்படிங்கிறது குழந்தைங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கும் 1-2 சாய்ஸ் கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஓகே, நம்மளால் சூஸ் பண்ண முடியுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஹெல்தி ஃபுட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இப்போது குழந்தை இதை சாப்பிடவே மாட்டேன், எனக்கு நீ அந்த பீட்சா தான் வாங்கி தரணும் அப்படின்னு அடம் பிடிச்சதுன்னா சாப்பிடாம தூங்க போட்டோம். 1 நாள் 2 நாள் பசியில் இருந்துச்சுன்னா
குழந்தை ஆட்டோமேட்டிக்காக மாறி டேபிளில் இருக்கிறத சாப்பிடும். நாங்கள் சின்னதாக இருக்கப்போ அப்படிதான், டேபிளில் இருக்க சாப்பிடலைன்னா யூ கோ டு பெட் ஹங்க்ரி. அப்படி இல்லாமல் உடனே நீங்கள் வெளியே இருந்து அதுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தா வாழ்நாள் பூரா அது வந்து அன்ஹெல்தியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கும். பிரெயின் அவ்வளோ டெவலப் ஆகாது. அப்போ உங்கள் குழந்தை வந்து மிச்ச குழந்தைங்க மாதிரி அவ்வளோ ஸ்மார்ட்டாக அவ்வளோ பிரைட்டாக வர்ற சான்ஸ் வந்து கம்மி. ஸோ பெஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா பெஸ்ட் ஃபுட் கொடுங்க. ஒரு சின்ன கேம் இதில் நீங்கள்லாம் விளையாடலாம். என்னென்னா வீட்டில் எல்லாரும் ஒரு மீளாவது சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னா அப்போது என்ன தர்றீங்களோ அதை நீங்கள் பிள்ளைங்கிட்ட கேட்கலாம். உங்கள் குழந்தையோட பேரை நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த குழந்தையோட பேரை சொல்லி, இல்லை 2 பசங்க இருந்தாங்கன்னா 2 பேரையும் இணைச்சி சொல்லலாம், இது உங்களோட கேம் அப்படின்னு. அந்த கேம் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து டேபிளில் என்ன இருக்கோ அதை கேட்கணும். இது பிரெயின் ஹெல்த்தியான்னு. பிரெயின் ஹெல்த்தின்னா அவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு தம்ஸ் டவுன் கொடுக்கணும். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்ல சில ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸும் தெரியாது நம்மளுக்கு, அது பிரெயின் ஹெல்த்தியா இல்லையான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்ப்பீங்க, கூகுளில் பார்ப்பீங்க. அப்போ நீங்களும் கற்றுக்குவீங்க, பசங்களுக்கும் தெரியும். ஸோ ஹோல் ஃபேமிலியும் ஒரு பிரெயின் ஹெல்தி ஃபேமிலியாக வர முடியும். அண்ட் பிரெயின் ஹெல்தி ஃபேமிலியாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். ஹாப்பி அண்ட் ஹெல்தி ஃபேமிலியாக இருக்க முடியும்.